5 வருடங்களுக்கு முன்பு நானும் இதே இரட்டையில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். அன்று ஒருவருக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் வாக்களித்து அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினீர்களே. நான் உங்களை எல்லாம் பார்த்து கேட்கிறேன், இந்த 6 சட்டமன்றத்தில் எங்காவது நீங்க போற வழியிலே வர வழியிலேயாவது அவரை பார்த்திருக்கிறீர்களா? அது அவருக்கு மட்டும் பொறுப்பல்ல, அவரை கொண்டு வந்து வேட்பாளராக நிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிய அந்த கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு, அந்த தலைமைக்கும் பொறுப்பு. இப்பொழுது அவரை மீண்டும் வேட்பாளராக நிறுத்தினால் நிச்சயமாக வெற்றி பெற எந்த வாய்ப்புமே இல்லை. அது மட்டுமல்ல, டெபாசிட் கூட போய்விடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் தான் தேடி சில புதுமுகங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். நாடாளுமன்றம் புதுமுகங்களுக்கான இடம் அல்ல. நாடாளுமன்றம் என்று சொல்லக்கூடியது 6 சட்டமன்றத்தில் இருக்கிற 15 லட்சம் மக்களுடைய வாக்காளர் மக்களுடைய உள்ள கிடக்கையை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். நானும் கேட்கிறேன், 10, 20 வருடங்கள், 25 வருடத்தில் வெற்றி பெற்ற ஏதாவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தென்காசியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையை, தென்காசியிலே இன்னைக்கு வந்து எல்லோரும் பேசுகிறோம், இங்க சங்கரகோயில் இருக்கிற அருகாமல் இருக்கக்கூடிய இருமங்குளத்தில் கனிவள கொள்ளை நடக்கிறது என்று சொல்லுகிறோம். தென்காசியினுடைய செங்கோட்டைக்கு வழியாக ஒரு நாளைக்கு 3000 வாகனங்களிலே தமிழ்நாட்டில் கூடிய மணலும் ஜல்லியும் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறோம். ஒரு நாள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குரல் கொடுத்துனா தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து உண்டா? ஆயிரக்கணக்கான கிராமங்களில் குடிநீர் பிரச்சனை அதை தீர்ப்பதற்கு குரல் கொடுத்து உண்டா? இங்கே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடி திருப்பூருக்கு செல்கிறீர்கள், கரூருக்கு போகிறீர்கள், கோயம்புத்தூர் செல்கிறீர்கள், சென்னைக்கு செல்கிறீர்கள். இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை உண்டா? மேற்கு தொடர்ச்சி மலையிலே உற்பத்தியாக வீணாக அரபிக்கடலை கலக்கிற தண்ணீரை கிழக்கை நோக்கி திருப்பதற்கு உண்டாக ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது உண்டா? இல்லை. அதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க போகிறீர்களா இல்லையா? தேர்ந்தெடுக்க வேண்டுமா இல்லையா? ஏன் உங்களுடைய குரலாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் நீங்கள் செய்ய வேண்டியது 19ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அவர்கள் வேண்டுமென்னா அவரிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், நேற்று கூட சொன்னார்கள், தென்காசியிலே இருந்து சங்கரங்கோயிலுக்கு ஒரு 5 கோடி வந்தது, வண்டியிலே வந்தது, பிடிக்கவில்லை என்று. அதுபோல 5 கோடியோ 10 கோடியோ கொண்டு வந்து உங்களை, நம்முடைய வாக்காளர் பெருமக்களை மயக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். தயவுகூர்ந்து அதற்கு இலக்காய் விடாது. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 5 வருடங்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் வராமல், அந்த நன்மை எல்லா நன்மைகளும் வரணும். நீங்க நிம்மதியாக இருக்கணும்னா அந்த ஓட்டை இரட்டை இலக்கு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி போட்டு ஒரே ஒரு முறை. நானும் இந்த தொகுதியில பல முறை நின்றிருக்கிறேன். திருப்பி திருப்பி உங்களை தேக்கித்தான் வருகிறேன். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி இடத்துல என்ன எனக்கு இது சரியா வரல, எனக்கு ஒரு வேற தொகுதி, நல்ல தொகுதி கொடுங்கன்னா, ஐயா நீங்க வேற தொகுதி நினைக்குன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நான் நின்று இந்த தொகுதியில வெற்றி பெற்ற தீருவேன், வெற்றி பெற்று காண்பிப்பேன் என்று தான் இந்த தொகுதியை தேர்ந்தெடுக்கிறேன். அந்த நம்பிக்கை ஏன் இருக்கிறது என்று சொன்னால், அதிமுகவினுடைய நிர்வாகிகள், தேமுதிக நிர்வாகிகள், புதிய தமிழகத்தின் நிர்வாகிகள், எஸ்டிபி நிர்வாகிகள், இங்கே ஆதரவளித்திருக்கக்கூடிய நெசவாளர்கள் அமைப்பு, அதே போல விஸ்வகர்மா அமைப்புகள், அதே போல ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பு மற்றும் எண்ணற்ற அமைப்புகள் அனைவருமே ஒருங்கிணைந்து கள அளவில், மாவட்ட அளவில் அல்ல, ஒன்றிய அளவில் அல்ல, வாக்குச்சாவடி அளவில் ஒருங்கிணைந்து பணியாற்றி நிச்சயமாக ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் அனைத்தையும் இரட்டை இலக்கை வாங்கி வெற்றி பெற வைப்பீர்கள் நம்பிக்கையோடு. இந்த முறை எனக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். இப்படியெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற பொழுது இத்தனை ஆண்டு காலம் இந்த தொகுதியை ஒருவரும் கவனிக்காமல் போய்விட்டார்கள் என்று நீங்கள் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும். எனவே நான் என்ன வாக்குறுதி கொடுக்கிறேனோ அந்த வாக்குறுதிக்கு நிச்சயமாக அதுக்கு ஏற்றபடி நடந்து கொள்வேன். நான் கடந்த 30 ஆண்டு காலமாக 98 இருந்து 96 இருந்து இந்த பகுதியிலே வந்து கொண்டிருக்கிறேன். தேர்தலுக்காக மட்டும் உங்களை நோக்கி வரக்கூடியவங்க கிடையாது, எல்லா காலகட்டத்திலும் உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடியவன். எனவே உங்களுடைய வாக்குகள் என்பது இந்த 15 லட்சம் வாக்காளர்களுடைய பிராஸ்பெரிட்டி ஃபார் ஆல், எல்லோருக்கும் ஒரு வளம் சேர்க்கக்கூடியது. எனவே
அந்த ஒரு நல்ல அரிய வாய்ப்பை நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மாக்காள பெருமக்கள் பயன்படுத்தி நீங்கள் இன்று பல்லாயிரக்கணக்கான பேர் வந்திருக்கிறீர்கள். இன்னும் இந்த சின்னம் என்ன என்றுதான் ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சின்னமும் என்று தெளிவுபடுத்தப்பட்டாச்சு. நமது சின்னம் இரட்டை இலை சின்னம். நமது சின்னம் இரட்டை இலை. எனவே நீங்கள் வாக்காளர்களாக மட்டுமன்றி வாக்கு சேகரிக்கக்கூடியவர்களாகவும் இன்று முதல் மாறி வெற்றி வாய்ப்பை தேடித்தாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் இருந்து உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்த்து வைப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.